முதற்கட்ட கருத்தை முன்வைக்க திரு மதிவாணன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். நீங்க இந்த மேடையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஒரு திமுக, ஆனா அந்த திமுகவை எதிர்த்து 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு திமுக, அதை எதிர்த்து 4 பேர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆரம்பிக்கவே இல்லையா? இந்த 4 பேரும் திமுகவை எதிர்க்கிறாங்க. நம்ம ஏன்றதை கிளைமேக்ஸ்ல சொல்லிடலாம். ஆனா முதல்ல ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்றதுன்னா முதல்ல அம்மா நிர்மலா பெரியசாமி அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லணும். மூச்சுக்கு 300 தடவை வெள்ளந்தி, அப்புறம் விவசாயி. எனக்கு என்ன ஆச்சரியமாகி போச்சுன்னா, வெள்ளந்தியா இருக்கிற மனுஷனே அம்மா சசிகலாவுக்கு துரோகம் பண்ண முடியும், அண்ணன் ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ண முடியும், அண்ணன் டிடிவி தினகரனுக்கு துரோகம் பண்ண முடியும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ண முடியும், சிறுபான்மையின மக்களுக்கு துரோகம் பண்ண முடியுன்ற ஒரு வெள்ளந்தியே இப்படி இருந்தாருன்னா, அப்போ ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, நான் முழு நேர அரசியல்வாதிரான்னு. அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? பார்க்கவே முடியாது, தாங்கவே மாட்டேன். தமிழ்நாடு தாங்கவே தாங்காது. அப்போ இவர் வெள்ளந்தினா அப்ப இவர் செய்த செயல்னு ஒன்று பார்க்கணும்ல. அந்த செயலுக்கு முதல் உதாரணம் தான் முதல் லைன்ல சொன்னது. ரெண்டாவது சகோதரி சொன்னாங்க, இந்த ஊழல், மாநில சுயாட்சி இதெல்லாம் பேசினாங்க. நான் கேட்குறேன், ஊழலை பற்றி பேசுறதுக்கு அதிமுகவுக்கு மட்டும் நான் சொல்லலை, அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு யாருக்காவது உண்மையான தைரியமோ நேர்மையும் இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. உலகத்துல ஒரு கட்சி தலைவர் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போனது அம்மையார் மட்டும்தான். 2வது இடத்துல இருந்தது அம்மையார் சசிகலா. 2 பேருமே அம்மையார் இறக்கும் போது குற்றவாளி தான். அதுக்கு அடுத்ததா ஏட்டுவா இருந்த அம்மையார் சசிகலா சிறையில் 4 வருஷம் இருந்தது. சரி, அண்ணன் அன்புமணி ராமதாஸ், அவர் மேல 2 வழக்கு இருக்கு தெரியுமா? இந்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு லைசன்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் சிபிஐல பெண்டிங்ல இருக்க வழக்கு அது. இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும். ஏன் ஒரு பிஜேபி விட்டு வெளியே வர மாட்டதுக்கான காரணம், அதுக்கடுத்து அந்த கட்சியில பெரிய கட்சியா இருக்குதா 3வது அவங்க சொல்ற டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் வழக்கு நிலுவையில் இருக்குன்னு தானே சொன்னேன். தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லலையே. நானும் அப்படி சொல்லலையே. இல்ல பிரதர், நான் அப்படி சொல்லலையா பிரதர்? நீங்க 5 பேர் என் மேல குற்றச்சாட்டு சொன்னாங்க. நான் அமைதியா எவ்வளவு பொறுமையா கேட்டேன். பதில் நீங்க சொல்லும் போது நாங்க கேட்கிறோம், நீங்க கேட்க தயாரா இருக்கணும்ல. அடுத்தது அண்ணன் டிடிவி தினகரன். இந்த டிடிவி தினகரன் மேல என்ன வழக்கு இருக்கு, எதுக்காக ஜெயிலுக்கு போனாரு, ஃபெரா கேஸ பத்திலாம் நம்ம பேசணும்னா ஒரு பெரிய ஹிஸ்டரியே. நான் இப்படியே திருப்பி கேட்கிறேன், எங்க கூட்டணியில முத்துவேல் கருணாநிதி மேல ஸ்டாலின் மேல வழக்கு இருக்கா? சொல்லுங்க. சரி, அதுக்கு அடுத்த பெரிய கட்சி ஊழல் வழக்கு காங்கிரஸ், அண்ணன் செல்வ பெருந்தகைய மேல ஊழல் வழக்கு நிலுவையில் இருக்கா? இல்ல அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் மேல வழக்கு இருக்கா? கம்யூனிஸ்ட் தலைவர் மேல யார் மேல வழக்கு இருக்கா? இவங்க நேர்மையை பத்தி பேசுறாங்க. உடனே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு சர்க்காரியா கமிஷன். சகோதரி மட்டும் அந்த புக்கை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா நான் மேடையில் சகோதரியோட வாதுகாதம் பண்றதை நிறுத்திடுறேன். இந்த எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த சர்க்காரியா கமிஷனு, இந்த மூட்டை, இந்த சக்கரை, இந்த கதையா ஓட்டுவீங்க? நான் சொல்ற எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் தரம்பா. நீங்க சொல்ற ஏதாவது உங்களால எவிடன்ஸ் தர முடியுமா? உங்களால் தர முடியாது. ஆனா சும்மா சும்மா சர்க்காரியா கமிஷன் எத்தனை வருஷத்துக்கு இந்த பொய்யை நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் நடக்கிறது எடப்பாடியா ஸ்டாலினா அப்படிங்கிற தேர்தல். உடனே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தேர்தல்னு ஏன் மடைமாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை நோக்கி கேட்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? திமுக மும்மொழி கொள்கையை எதிர்க்குது. ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் இந்தி திணிப்பு வேணும்னு ஆசைப்படுறீங்களா? இங்க இருக்க யாராவது இந்தி வேணுமா? இந்தி திணிப்பு வேணுமா? எனக்கு என்ன மொழி படிக்கணும்ன்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஆனா நான் என்ன படிக்கணும் நீ முடிவு பண்ணாத. அதாவது நானு ஆரோக்கியமா எடுத்துன்னு போகணும்.
நம்ம பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன வேணா கேள்வி கேளுங்க, நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன். எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். அப்போ மொழியை திணிக்கிறீங்க, கல்விக்கான நிதியை தர மறுக்கிறீங்க. ஏன் தர மாட்டீங்க? ஒரு உதாரணத்துக்கு பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு ஒன்று சொல்றீங்க. அந்த பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் உங்க நிதி எவ்வளோ, மாநில அரசாங்கத்துடைய நிதி எவ்வளோ கெடுத்து கணக்கு போட்டு பேசுவோம். 72,000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க, 1,62,200 ரூபாய் நாங்க கொடுக்குறோம். ஆனா பேரு பிரதமர் வீடு கட்டு திட்டம். இது ஏத்துக்க முடியுமா? நான் சொல்றது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது, காரணம் இருக்குது. நீங்க சொல்றது ஏதாவது காரணம் இருக்குதா? பாஜக உள்ள பூந்துருன்னு பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் பூச்சாண்டி இல்ல சார், உண்மைதானே அது. அதுல இங்க பூச்சாண்டி. நான் சொல்ற கருத்துல அண்ணன் சீமான் உரன் மாறுபட்டு பேசுவாரா? சொல்லுங்க. இல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து இல்ல நாங்க இந்தி இங்க ஏத்துக்கிறோம் சொல்லுவாரா? சொல்லுங்க. அப்ப நாங்க எதுக்குமே பொய் சொல்லல, நாங்க உண்மையை தானே பேசி ஓட்டு கேட்கிறோம். நீங்க பேசுறது உண்மை இல்ல, பொய். அப்ப நாங்க சொல்றது நேர்மையா வெளிப்படையா யாருக்கு யாருக்கு போட்டின்னு சொல்றோம். எதுக்கு? அததான் சொல்ற. எதிர்கட்சியா இருந்தாலும் திமுக வேலை செய்யுது, நீங்க எதிர்கட்சியா இருந்தா வேலை செய்ய மாட்டீங்க. ஏங்க ஒரு ஆளுநர் சட்டமன்றத்துக்குள்ள தமிழ்நாடு அரசாங்க சார்பா ஒரு உரை வாசிக்க சொல்றாங்க. ஏங்க அதுல இருந்து பெரியார்னு ஒரு பேர் எடுப்பாரு, காமராஜர்னு ஒரு பேர் எடுப்பாரு, அண்ணான்னு ஒரு பேர் எடுப்பாரு, சமூக நீதின்ற ஒரு பேர் எடுத்துட்டு ஒரு உரை வாசிக்க உட்காருவாரு. அதை கண்டிச்சு தீர்மானம் போட்டா எடப்பாடி பழனிசாமி முதல்ல இருந்து வெளியே போறாரு. இல்லன்னு உங்களால சொல்ல முடியுமா? என்ன அதுக்குள்ள நிறைய இருக்கு, பதில் சொல்லல. அப்போ நீங்க சொல்ற எல்லாமே பொய், நாங்க சொல்றது எல்லாமே உண்மை, வெளிப்படையா இருக்கு. நீங்க யார் வேணா போய் செக் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டின் கஷ்டப்பட்டு நம்முடைய முன்னோர்கள் உயிரை விட்டு தமிழ்நாடு நீங்க பேர் வச்சிருந்தா, எங்க அந்த ஆளுநர் ஈஸியா தமிழ்நாடு பேர் எடுக்கிறாருங்க, ஒத்துக்கிறீங்களா? தமிழ்நாட்டின் பேரை மாத்திடலாமா? சொல்லுங்க. இங்க இருக்க கூட்டணி வச்சிருக்க நண்பர்கள் சொல்லுங்க, யாரா எதிர்த்து கேட்டாங்களா? அதிமுக எடப்பாடி பழனிசாமி பேசினாரா? எங்க கவர்மெண்ட் லட்சணத்துல அரசாங்க சிம்பல் எடுக்கிறாருங்க ஆளுநர், யாருங்க கண்டிச்சு பேசினா? எடப்பாடி பேசினாரா? சொல்லுங்க பாப்பா. நீங்க கோபப்படுறதுக்காக நான் கேட்கல, இதை நான் ஆதாரபூர்வமா கவர்மெண்ட் சிம்பல் எடுக்கிறது நீங்க யாருங்க? இதுல நம்மளுடைய உரிமை ரோட்ல போட்டு போவீங்களா? இன்னைக்கு நீ பேர் எடுப்ப, நாளைக்கு நான் என்ன சாப்பிடணும் என்ன பேசணும் எல்லாம் நீ முடிவு பண்ணுவ, நான் அது வேடிக்கை பார்க்கணும். இங்க நாம இங்க அதிமுக இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், நாம் தமிழர் இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், இது நம்மளோட உரிமைங்க. உரிமை தூக்கி எப்படி போக முடியும்? நீங்க பேசுங்க, நாங்க வேணா வேணாம்னு சொல்லியா? நீங்களே இதான் உரிமை கேளுங்க. நாங்க பூச்சாண்டி காட்ட, நாங்க பூச்சாண்டி காட்டல, உண்மையை எடுத்து வெளியில சொல்றோம். அண்ணா அதே மாதிரி பாமக சகோதரர் சொன்னார், வன்னியர் ஒதுக்கீடுக்கு எம்ஜிஆர் அவர்கள் 21 பேரை சுட்டு சாகடிச்சாருங்க இடஒதுக்கீடு கேட்டதுக்காக. யாரோட ஆட்சி? யாரோட ஆட்சி? எம்ஜிஆர் எடுத்துருவோம், அதிமுக வச்சுக்கலாமா? அதிமுக இருங்க சகோதரர், நீங்க அடுத்து பேசுங்க. இல்லங்க, நெடுஞ்செழிய அதிமுக முதலமைச்சரா, அன்னைக்கு வந்து பாமக முதலமைச்சரா? அதிமுக முதலமைச்சர் தானே. ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தாருல்ல, 21 பேர் சாவடிச்சாருல்ல, அந்த இடஒதுக்கீடு கொடுத்தது தலைவர் கலைஞர். இல்லன்னு உங்களால் மறுக்க முடியுமா? சொல்லுங்க, பேசுங்க சார், சப்ஜெக்ட் வைஸா பேசுங்க. அந்த இடஒதுக்கீடு கொடுத்தது தலைவர் கலைஞர், அவங்களுக்கு மணிமண்டபம் கட்டினது தலைவர் கலைஞர், அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தது திமுக, அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்தது திமுக. ஆனா நாங்க ஒண்ணுமே இல்லைன்னு பேசும்போது கருத்து வேறுபாடு வருது, அவ்வளவுதான். மத்தபடி வந்து நாங்க அவங்களை மதிக்கல. இல்ல விஜயை பார்த்து நீங்க பயப்படுறீங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதுக்கு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா முதல் ரவுண்டை முடிச்சிடலாம். இல்ல, அதாவது மக்கள் எழுச்சியா வராங்க, அவருக்காக ஒரு SOP போட்டுறாங்க, அவரை பேச்சு கேட்க அலையா கூட்டம் வருது. போன வாரம் டிவியில் பார்த்தேன், அந்த ஸ்ரீலீலான்னு ஒரு நடிகை ஒரு நகைக்கடை திறக்க வந்தது. ஏங்க என்ன மாதிரி கூட்டம் தெரியுமா அது? பார்க்கலாம் நீங்களா சகோதரர் பார்க்கல போலுது. அதை SOP இவருக்கு மட்டும் போட்டுறாங்களாம். அவருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நாள் வெளியில வந்தாருன்னா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும். நேற்று இன்னைக்கு கடலூர்ல வந்து பிரச்சாரம் கொடுத்தா கேரியரோட உச்சத்தை விட்டு வந்தேன். எந்த அடிப்படையில் நீங்க கேரியரோட உச்சத்தை விட்டு வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனா இல்ல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆடியன்ஸ் பேஸா இல்ல அவரு தான் பெரிய ரசிகர்,
ரஜினிகாந்தோட உங்களுக்கு ரசிகர் அதிகமா? சொல்லுங்க. ரஜினிகாந்த் உலகம் ஃபுல்லா ரசிகர் இருக்காங்க. ஜப்பான்ல படம் ஓடுது. ஜப்பான்ல விஜய் யாருன்னு தெரியுமா? சொல்லுங்க. ஆனா நான் கேரியர் வச்சது அது எந்த அடிப்படைன்னு சொல்லணும். குறைஞ்சபட்ச எல்லா கட்சி தலைவர்களுமே சொல்லுவாங்க, என் வண்டிக்கு பின்னாடி வராதப்பா. எங்கேயாவது விஜய் அந்த மாதிரி பேசின வீடியோ இருக்கா? சொல்லியிருக்காரு. வர நேற்று சொன்னாரா? தூத்துக்குள்ள சொன்னாரு. காட்டுங்க நீங்க ஆதாரத்தை. முன்னாடி சொன்னார். போன வாரம் சாப்பிட்டாரு, இன்னைக்கு சாப்பிட மாட்டாரு, நாளைக்கு சாப்பிட மாட்டாரு. என்ன பேச்சு? தாவேகா கட்சி பேசுறது, நாம் தமிழர் பேசுறது, பாமக பேசுறது, அதிமுக பேசுறது, இவங்க எல்லாம் பேசுறாங்க. நான் பொய் மட்டுமே பேசுறாங்க. திமுக உண்மையை மட்டுமே பேசுது. திரும்ப அடுத்த சுற்றுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ, ஏற்கனவே நிறைய பதில் சொல்லாம இருக்கிற, அதுக்கு சேர்த்து பதில் சொல்றேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி திரு மதிவாணன்.